Good morning to all. Chapter 10 India Water Resources. வாட்டர் ரிசோர்ஸஸில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம்னா பூமியின் மேற்பரப்பில் வந்து சுமார் 71% வந்து வாட்டரால் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்குன்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இது வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓசியன், சீஸ், கால்ப்ஸு, அதாவது பெருங்கடல்கள், கடல், வளைகுடாக்களில் வந்து இந்த தண்ணீர் வந்து சூழ்ந்து உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3% வந்து என்னது புதிய நீர் வந்து உள்ளது. நம்மளுடைய மெயின் ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஃபார்மிங் தான். இந்த ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்னா வாட்டர் தான். தண்ணி இருந்தால் தான் நம்மளால் நினச்ச முடியும், விவசாயம் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம பார்ப்போம் அப்படின்னா வெல்ஸ் அண்டு டியூப்வெல்ஸ், புக் பேஜ் நம்பர் 59. இன் வில்லேஜஸ் farmers dig wells to bring up the underground water. The water can be taken out with the help of a passion wheel. The well is a popular source of water in villages. This water is widely used for domestic purposes and for irrigating the fields. அதாவது வெல்ஸ் அண்டு டியூப்வெல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிணறுகள் மற்றும் குழாய் கிணறுகள். ஃபஸ்ட்டு இப்போ கிணறுகள் பார்த்தோம்னா கிராமங்களில் உள்ள விவசாயிகள் என்ன செய்கிறாங்க, கிணறுகள் தோண்டி நிலத்துக்கு அடியில் உள்ள நீரை என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளுக்காக என்ன செய்கிறாங்க, வெளியில் கொண்டு வராங்க. இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, அதாவது வீல்ஸ், அதாவது சக்கரத்தின் உதவியுடன் என்ன செய்கிறாங்கன்னா தண்ணீரை வந்து கிணறு தோண்டி நிலத்துக்கு அடியில் உள்ள தண்ணீரை என்ன செய்கிறாங்கன்னா வெளியில் கொண்டு வராங்க. இது வந்து எதுக்காக வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, வீட்டு தேவைகளுக்காகவும் வயலில் வந்து பாசனம் செய்வதற்காகவும் இந்த கிணத்தில் உள்ள தண்ணீரை என்ன செய்கிறாங்க பயன்படுத்தப்படுகிறது. Sometimes the underground water is at a great depth. It can be brought up only with the help of pumping set. These wells are called tube-wells. Uttar Pradesh has the largest area under well and tube well irrigation in India. It is also popular in Bihar, Gujarat, Rajasthan, Madhya Pradesh, Maharashtra, Haryana, Punjab and Tamil Nadu. சில சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிலத்தடி நீர் வந்து அதிக ஆழத்தில் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து வீல்ஸ், அதாவது அந்த சக்கரத்தின் உதவி மூலம் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பம்ப் செட் மூலமாக என்ன செய்கிறாங்க, ரொம்ப அதிக ஆழத்தில் இருக்கிறத என்ன செய்கிறாங்க பம்ப் செட் யூஸ் பண்ணி கீழே அடியில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை என்ன செய்கிறாங்க வெளியில் எடுக்கிறாங்க. இந்த கிணறுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழாய் கிணறுகள் என்று அழைக்கப்படுகிறது. டியூப் வெல்ஸ் அப்படின்னு, அதாவது குழாய் கிணறுகள் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் வெல் அண்ட் டியூப் வெல் இரிகேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கிணறு பார்த்தோம் அப்படின்னா கிணறு மற்றும் குழாய் கிணறு வந்து பாசனத்தில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்தியாவில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கிணறு மற்றும் குழாய் கிணறு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீகார், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஹரியானா, பஞ்சாப் அண்டு தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களும் இந்த கிணறுகள் வந்து பிரபலமானது. வெல் அண்டு டியூப்வெல் இரிகேஷன் ஹெல்ப்டு இன் த சக்ஸஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. இந்தியாவில் பசுமை புரட்சியின் வெற்றிக்கு கிணறு மற்றும் குழாய் கிணறு வந்து பாசனம் வந்து உதவியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேங்க்ஸ். The rocks are very hot in the Deccan Plateau of India. It is difficult to dig a well or a tube well in this region. The depressions in the plateau area are filled with water during the rainy season. These are called tanks or ponds. The water from these tanks is used not only for domestic purposes but also for irrigating farmland. இந்தியாவின் தக்கான பீடபூமியில் பாறைகள் மிகவும் கடினமானவை. இப்பகுதியில் கிணறு தோன்றுவது வந்து கடினம். பீடபூமி பகுதியில் உள்ள பள்ளங்கள் வந்து மழைக்காலத்தில் வந்து தண்ணீரால் நிரம்பப்படுகிறது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா தக்கான பீடபூமியில் உள்ள பாறைகள் வந்து மிகவும் கடினமானது. இங்கே வந்து கிணறு வந்து தோன்றுறது ரொம்ப முடியாத காரியம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்குள்ள பகுதியில் வந்து ஒரு பள்ளம் மாதிரி என்ன செய்து காணப்படுகிறது. இந்த பள்ளம் பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலத்தில் வந்து ஃபுல்லாக என்னது நிரப்பப்படுகிறது. இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா
These are called tanks or ponds. இது வந்து என்னது தொட்டிகள் அல்லது குளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தொட்டியிலிருந்து வரும் தண்ணீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டு உபயோகத்திற்கு மட்டுமின்றி விவசாய நிலங்களுக்கும் பாசனம் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. டேங்க் இரிகேஷன் இஸ் widely practiced in தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிஷா, மகாராஷ்டிரா, கர்நாடகா and வெஸ்ட் பெங்கால். Most of the tanks or ponds dry up in the summer season. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிஷா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் பார்த்தோம் அப்படின்னா தொட்டி பாசனம் வந்து பரவலாக உள்ளது. பெரும்பாலான தொட்டிகள் அல்லது குளங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கோடை காலத்தில் வறண்டதாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ். ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் டியூ டு இட்ஸ் unequal distribution and excessive use. The demand for fresh water is always increasing in our country. The water in the rivers and lakes is being polluted by domestic waste and industries. Thus, the water must be conserved for this balanced and adequate supply for domestic purposes, agriculture and industries. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பல பகுதியில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து காணப்படுகிறது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமமற்ற விநியோகம் மற்றும் அதிகப்படியான பயன்பாடு காரணமாக வந்து இதில் வந்து தண்ணீர் வந்து பற்றாக்குறை வந்து காணப்படுகிறது நம்மளுடைய இந்தியாவில். நம்ம நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுத்தமான அதாவது நல்ல தண்ணிக்கு வந்து என்னது ரொம்ப அதனுடைய தேவை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதனால் வந்து மாசுபடுத்தப்படுகிறது அப்படின்னா வீட்டு உபயோகப் பொருட்கள்லேருந்து வருகிற கழிவுகள் மற்றும் தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய அதில் உள்ள கழிவுகள் மூலமாக வந்து இது வந்து மாசுபாடு அடைகிறது. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய தேவைகளுக்காகவும் தண்ணீர் வந்து பற்றாக்குறை வந்து அதிகமாக வந்து காணப்படுகிறது. வீட்டு தேவைக்காகவும் இருக்கலாம், விவசாயத்துக்காக இருக்கலாம், தொழில்களுக்காகவும் தண்ணீர் பற்றாக்குறை வந்து காணப்படுகிறது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற பாண்டோ அதாவது குளங்களோ டேங்க்ஸில் என்ன செய்யணுமோ எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கிறோம். வீட்டு கழிவுகளை வந்து என்ன செய்யக்கூடாது, அதாவது ரிவர்ஸ்லலாம் என்ன பண்ணக்கூடாது, போய் கலக்கிற அதாவது போய் சேர்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. எப்போதுமே தண்ணி வந்து எப்போதுமே சுத்தமாக தான் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஓகே, தேங்க்யூ.